நம்ம இப்போ செல்லம்படாண்டியனுக்கு ப்ரெஸ் மீட்டிங்கில் இருக்கோம். நான் இந்த படத்தின் இயக்குனர் ஆனந்த் சிவம், ப்ரொடியூசர் சிறுமுடை லிங்கம், கேமராமேன் செல்வா, தாஜுனூர் மியூசிக் டைரக்டர், ஹீரோ வசி. இந்த படம் வந்து செல்லம்படா நீ எனக்கு அப்படி பார்க்கும்போது எல்லோரும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு காதல் படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காதல் படம் இருக்குதுல்ல, ஆனால் இது வந்து அவர் அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு பாச போராட்டத்தை மையம் வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். பையனுக்கு அம்மாவுக்கு பாச போராட்டம் படம் நல்லா வந்திருக்கு. 7 சாங் தாஜுனூர் சார் பண்ணியிருக்காரு, மிக அருமையாக இருக்குது. இப்போ ஒரு இந்த ஆடியோ லான்ச் இப்போ தான் மாயவரத்தில் இது பண்ணோம், வெளியிட்டோம். நல்ல பிரமாண்டமாக பண்ணியிருக்கோம். ஒரு படம் நல்லா வந்திருக்கு. இதை மக்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், அதான் எங்களுடைய ஆசை. படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம், நான் தாஜ்னூர். இந்த செல்லமடா நீ எனக்கு படம் வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற ஒரு அவசர உலகத்தில் இந்த அன்புன்றது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயன்றதை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கும்போது அந்த எண்டில் வந்து யாருக்குமே அந்த ஒரு ஃபீல் வராமல் அழுகாமல் இருக்க மாட்டாங்கன்றது தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமாக, நான் இவ்வளோ பாடல்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். எனக்கா அவ்வளோ ஒரு தாலாட்டு பாடல், அப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அந்த ஆத்தங்குடி இளையராஜா அவரை வந்து முதல்ல ஆத்தங்குடி இளையராஜா அவரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தினது இந்த படத்தில் தான். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் பண்ணது இந்த இது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். செக்க செக்க செவந்திருக்க அப்படின்ற ஒரு அந்த பாடல். இதை வந்து எழுதினவர் வந்து மதுரை வேல்பாரி. அவர் ரொம்ப 7 பாடலுமே அவர் தான் எழுதியிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாமே எழுதி தான் டியூன் பண்ணது. அதே மாதிரி ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சும்மா வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லை, பட் ரொம்ப அழகாக தயாரிப்பாளரும் சரி, இயக்குனரும், நடிகர்கள் எல்லாருமே. இன்னும் ஒரு ஹைலைட்டாக சொல்லணுன்னாக்கா, ஒரு ஆடியோ லான்ச் வந்து இங்கே நம்ம பார்த்துருக்கோம், நிறையா பிரசாத்தில் நடக்கும், இந்த மாதிரி சென்னையில் எங்கேயோ நடக்கும். பட் இங்கே வந்து மாயவரத்தில் மிக பிரம்மாண்டமாக செட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய இயக்குநர்கள் வந்து அது வந்து லைவ் ஷோ பண்ணியே நம்ம இதை வந்து ஆடியோ லான்ச் பண்ணியிருந்தோம். அது ஒரு மறக்க முடியாத தருணங்கள். அதே மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்றைய காலத்திற்கு என்ன அவசியம்ன்றதை வந்து உணர்த்துன்றது நம்புகிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் சிறுமுடை லிங்கம். சிறுமுடைங்கிறது என்னோடய கிராமத்தை வந்து முன்னிலைப்படுத்தி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால என்னோடய பேரை வந்து சிறுமுடை லிங்கம்னு போட்டிருக்கேன். இந்த படத்தை பார்த்திங்கன்னா செல்லமடா நீ எனக்கு, குழந்தைய வந்து செல்லமடா நீ எனக்கு நம்ம சொல்லி அழைக்கிறோம். இல்லை ஒரு லவரை கூட நம்ம காதலியை செல்லமடா நீ எனக்குன்னு சொல்கிறோம். அதனால் செல்லமடா நீ எனக்குன்னா அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பாச போராட்டத்தை நம்ம வந்து கதைக்கருவாக வச்சு படம் பண்ணியிருக்கோம். இதில் 7 பாட்டு இருக்குது. 7 பாட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அமுதவனன் பண்ணியிருக்காரு, விஜய் டிவி அமுதவன் பண்ணியிருக்காப்புல, ரிஷா பண்ணியிருக்காங்க. அந்த லாலா கடை சாந்தி அந்த சாங் ஆடுவாங்கள்ல, அந்த அம்மாவும் அமுதவனனும் பேர். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து வசி. நம்ம தான் அந்த பேரை வந்து அவர் வசின்னு பண்ணியிருக்கான். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் தவம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, சீமானோட பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா போயிருக்கு. இந்த படத்தில் முக்கியமாக விஜயோட மாமா கேமராமேன் செல்வா. விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 படம் பண்ணியிருக்காரு. தளபதிக்கு வந்து 15 படம் பண்ணால் கேமராமேன். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் தாஜுனூர்னா யார்கிட்ட இருந்தார், இசைப்புயல் ரகுமான்கிட்ட இருந்தவர், அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தார். டைரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் வந்து நண்பர், என்னுடைய ஊருக்காரர் தேவகோட்டை ஆனந்த் சிவம். இதில் மதுரா வேல்பாரி வந்து அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்காரு. எல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாவிலும் சரி அனைத்து நண்பர்களும் சேர்ந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தாய் பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பாச போராட்டத்துக்கூடிய ஒரு படம். நான் செல்வா. இன்னெல்லாம் நான் பேசணும்னு நினச்சேன்னா இவங்க எல்லாமே அதை பேசிட்டாங்க. உங்களுக்கு மெயினாக நான் சொல்ல போனால், இப்போ ஒரு புது கம்பெனியில் நான் என்ட்ராகிறேன். அதை கதையை கேட்கும்போது ஆனந்த் சார் வந்து ஜஸ்ட் அப்போ வந்து இவர் தான் டேரக்டர்ன்றது எனக்கு தெரியாது. அவர் ஏதோ கதை ஆசிரியர் மாதிரி அவர் வந்து கதை சொல்லிட்டு இருந்தார். பட் எடுக்கும்போது பார்க்கும்போது அவர் வேறு ஒரு கோணத்தில் இருந்தார். எனக்கு வந்து இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா துல்லாத மனமுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு
பெரிய grip எனக்கு பெருசாக மாட்டல. படங்கள் நிறைய ரயில்லாம் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட்டு அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா மக்களை வந்து சிரிக்க வச்சு நம்ம பார்த்துடுறோம். பட் அது ஃபீலிங்குன்ற விஷயத்த அவர் ரொம்ப அழகாக கன்வே பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஸ்பாட்டில் தான் எனக்கு வந்து டேரக்டர்னே எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா கூட இருந்த நண்பர் தான் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதனால் நான் நினச்சேன் அவர் தான் டேரக்டர் அப்படின்ற முறையில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் சார் அதுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. தாஜ்நூர் சாரை சொல்ல வேண்டாம். அவர் பண்ண பாடல்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி கேட்டுக்கிட்டும் இருக்கலாம், பார்த்துக்கிட்டும் இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சாரும் லிங்கம் சாரும் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ கஷ்டத்துலேயும் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார். நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் கொடுத்தாருன்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பிரச்சனையை வந்து எப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேக்ஸிமம் பிரச்சனையாக மாறும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கும் அவருக்கோ இல்லை யாருக்கும் வராதபடிக்கு எல்லாரையும் அழகாக கொண்டு போய் இந்த படத்தை முடித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டிய ஒரு படம்னு தான் சொல்கிறேன். பார்க்க வேண்டிய படம்ன்றதை விட ஒரு காவியம், ஒரு புக்கு மாதிரி படிக்கிற மாதிரி இதை பார்க்கணும். தேட்டரில் பார்க்கும்போது இதோடைய அனௌன்சிங் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் கூட சும்மா மொபைலில் பார்க்குறத விட தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது எனக்கும் பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஆக்சுவலி எல்லோரும் மாதிரியும் சினிமா நம்மளும் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோ அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்த டைரக்டர் லிங்கம் சார், ப்ரொடியூசர், அவங்களுக்கு என்னோட முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் தவம்னு சொல்லி ஒரு படம், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வச்சு ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படத்தில் நானும் ஹீரோவும் நடிச்சிருந்தேன். அது போக வந்து காதர் பாஷான்ற முத்துராமலிங்கம் அந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் பண்ணுறமேன்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. பட் அட் தி சேம் டைம் எப்படின்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா எல்லா சீன்ஸும் கட்டு, என்னோடய சீன்ஸ் எல்லாம் கட்டு. ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணேன், இவர் விமல் கூட ஒரு படம் ஒன்று பண்ணேன், சார்னு ஒரு படம். அதுலேயே போனால் நான் தான் மெயின் லீடு கடைசியாக. அதுவும் தியேட்டரில் போய்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்தா எல்லாம் கடைசியாக ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம்ன்ற மாதிரி இருந்தது. இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். அதே சமயம் நான் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணதை விட சீமான் சார் தான் அதிகம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எல்லாருமே. ஏன்னா என்னை யாருமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி முதல்ல நமக்கு யார் சான்ஸ் கொடுத்தாங்களோ அவங்க தான் நமக்கு லீடர், இட்ஸ் அ கிரேட் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு சீன் கூட கட் பண்ணாமல் என்னை இன்னும் பூம் பண்ணி என்னை தூக்கணும்னு நினைக்கிற ப்ரொடியூசருக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அட் தி சேம் டைம் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஹீரோன்றதை விட நானும் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொடியூசரோட பெயின் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த படத்தை வந்து அவர் இன்னைக்கு நேற்று நாளில் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 10 வருஷமாக எனக்கு பழக்கம் ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவரோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிமிஷம் முதற்கொண்டு ஆர்டிஸ்ட் யாருமே வரலேன்ற பெயின் கூட அவருக்கு இருக்குது. ஸோ அட்ஸ் மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன ஒரு ஹீரோவாகுன்னு நினைக்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசரை ஹீரோவாக்கிடுங்க. தேங்க்யூ. விஜய் சாரை ஃபஸ்ட்டு அவர் கேமராவில் தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்காரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர் கையால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் கேமரா வச்சு பார்க்கும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, அதை நான் விஜயா மாறிட்டேன். இல்லை, எனக்கு அப்படி தான் இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு சாங் ஒன்று வரும்பா, இது ஒரு இவன் தாண்டா இளஞ்சிங்கம் இவன் தாண்டா ஒரு சாங் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி நான் கேட்டேன், இது சார் ஏதோ பெரிய ஹீரோக்குள்ள சாங் மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆமாம், அது ஆக்சுவலி விஜய்க்கு எழுதின சாங் இது அப்படின்னு. அது என்னன்னா, அவர் அனந்து பாடினார், வேட்டைக்காரன் படத்தில் அனந்து பாடியிருப்பார். அவர் பாடிட்டு என்ன, இது வந்து விஜய், ரஜினி, அஜித் அவங்களுக்கு உள்ள சாங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாடினது அவர் தான் பாடினார். இவன் தாண்டா சாங் வந்து அனந்து பாடினார். அப்படி ஒரு எண்ணமும் இருந்தது. நீங்கள் விஜய்க்கு கால் சீட்டு தளபதிக்கு வாங்கி தரோம் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. விஜய் மாதிரியே ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு டேரக்டர். வேற என்ன, ஏன்னா விஜயோட மாமா 15 படங்களுக்கு கேமராமேன் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப பெருமையாக சொல்லி தான் இந்த படத்துக்குள்ளே வந்தோம். அவர் சார் வந்து இசைப்புகளோட அவரோட இருந்து ஒர்க் பண்ணவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டீம் அப்படின்னு தான் நம்ம வந்து உள்ளே வந்து பண்ணோம். என்ன ஆர்டிஸ்ட் யாருமே வரலைங்கிறது எனக்கு பெரிய வழியாக இருக்குது. என்ன யாரும் எதை கேட்டாலும் எனக்கு பேமெண்ட் கொடுங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றது கூட பேமெண்ட்டா சார்? ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன கஷ்டப்பட்டு பொண்டாட்டியோட தாலியை தான் நான் வைக்கல, அந்த அளவுக்கு ஒரு மனவேதனையோடு இருக்கேன். என்ன டப்பிங் பேசினா பேமெண்ட் கொடுத்தா தான் வந்து பண்ணி கொடுப்பேன். ப்ரெஸ் மீட்டுக்கு வாங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டை போடு, ஹீரோயின் கேட்டால் ஃப்ளைட் டிக்கெட் போடு. இப்படி பண்ணால் எப்படி சார் ஒரு ப்ரொடியூசர் அடுத்த படம் எப்படி பண்ண முடியும்? இல்லை, தாஜ்நூர் சார் சொன்னோன்னே எப்போ பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி அவருடைய முழு இன்வால்வோடு வந்திருக்காரு. என்ன ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, அவர் வந்து முடிச்சுட்டு வரதுக்காக லேட் ஆயிடுச்சு. அவ்வளோ மற்ற எல்லாரும் ஹீரோவுக்கும் எத்தனை டைம், அவருக்கும் எத்தனை டைம் ஃபோன் அடிக்கிறது. இருந்தாலும் அவரோட சொந்த வேலைகள் இருக்குது. இருந்தாலும் அவர்
சொன்னோம் ஓகே சார் வர்றேன் அப்படின்னு வர்றாரு. போஸ் வெங்கட்டுக்கு அடிக்கிறான். நேற்று கூட அவர் என்ன அப்புறம் இதுக்கு போயிட்டு மனதாக்கல் பண்ண போகிறாரு. சென்னையில் தான் இருக்காரு. ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு, அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏன் வரல? சின்ன படம், ஏன்னா சின்ன தயாரிப்பாளர் அவர். என்ன சின்ன கீழே இருந்தானே மேலே வந்தார். அம்மா கேரக்டருக்கு போன் அடிச்சா இல்லை சார், இல்லை அம்மா கேரக்டருக்கு சொந்த விஷயங்களுக்காக வரலைங்கிறாங்க. இப்போ பசங்க செஞ்சு பண்ணியிருக்காங்க. வந்தா இப்போ 4 பேர் எப்படி சார் இருக்கா? அமுதவனன் அவர் சொந்த காலத்துக்கு இருக்காரு. இல்லை என்னோட இப்போ தயாரிப்பாளராக என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இனிமேல் தயாரிப்பாளராக யார் வந்தாலும் முதல்ல நீங்கள் உள்ளே வரும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் வரணுங்கிறத என்னுடைய ஆதங்கம். இதை வச்சு என்ன சொல்லணும்னா இயக்குனருக்கு ஒரு மரியாதை இல்லை, தயாரிப்பாளருக்கு இயக்குனராக நம்ம கூப்பிடுறோம், ஆர்டிஸ்ட்டை தயாரிப்பாளராக கூப்பிடுறாங்க. யாருக்குமே ஒரு மரியாதை இல்லை ஆர்டிஸ்ட்டுங்கிறது. இதில் யாரும் தெரியுது? ஒரு சாரை மட்டும்தான் தெரியும், தாஜுனூர் சாரை மட்டும்தான் தெரியும். ஹீரோவை தெரியுமா, இயக்குனரை தெரியுமா? ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்க தானே சார் அது வந்து பப்ளிசிட்டி ஆகும். செல்வா தெரியும், கேமராமேன் செல்வா. கேமராமேன் செல்வா சார் தெரியும். விஜயோட மாமா அவர் கேமராமேன். 50 படம் பண்ண ஒரு கேமரா. விஜய்க்கு 15 படம் பண்ணவர், தளபதிக்கு பண்ணவர் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆர்டிஸ்டாக யாரு சார் இருக்கா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி ஒரு படத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. நிறைய ஆர்டிஸ்ட்டை கேட்டால் 5 கேட்குறாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போய் படத்தை நிப்பாட்டுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு சங்கங்கள் வந்து வேலை செய்கிறவங்கலாம் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், அப்போ அது ப்ரொடியூசருக்கு அடிக்குது இல்லை? அதுவும் தானே பிரச்சனை வருது. அப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் அந்த உரிமை யார் கொடுத்தது? அந்த அசோசியேஷனுக்கு இன்னொரு அசோசியேஷனுக்கு வந்து வேலை செய்கிறவங்க நிறுத்துறீங்க. இப்போ ப்ரொடியூசர் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஒர்க் பண்ணலாம். இந்திய சட்டம் என்ன சொல்லுது? வேலை தெரிஞ்ச ஒருத்தர் வேலை செய்யலாம்னு சொல்லுது. கரெக்டாக வேலை இது யூனியனில் இல்லை அப்படின்னு வந்து ஏன் நிறுத்துறீங்க? அது நிறுத்துறது தவறு இல்லையா? அது தவறு. நீ என்ன பண்ண ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும். அதான் இந்த யூனியனில் இருக்கான், அவங்க இருக்கான், அவங்க இருக்கானா, அவன் யாருக்கு பண்ணுமோ நீ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நேராக வரணும். நேராக வந்து ப்ரொடியூசர்கிட்ட நிப்பாட்டு அப்படின்னா என்ன இருக்கும்? அப்படி நிப்பாட்டுனா ப்ரொடியூசர் மாட்டிக்கிறாங்களே. அப்போ ஏன் அதோட சேர்ந்து நாங்கெல்லாம் கூட தானே பாதிக்கப்படுறோம். அசோசியேஷனாலே அதானுங்க இன்னைக்கு இருக்கிற அசோசியேஷன். அதுதான் எல்லாமே தெரிஞ்ச ஆளு. நீங்களே வந்து பிரஸ் மீட்ல வந்து இது மாதிரி வந்து அவங்க பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அது வந்து எப்படி போய் மாறும்? அங்க எப்படி மாறினாலும் பரவாயில்லைங்க. நானும் இப்போ ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியா லெவலில் நானும் அசோசியேஷன் வச்சிருக்கிறேன். இன்ன வரைக்கும் அவன் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு லெட்டரில் அனுப்புங்க. நீங்கள் நிறுத்துறீங்களா? எனக்கு லெட்டரில் ஏன் நிறுத்துறீங்க? எனக்கு லெட்டர் அனுப்புங்க. லெட்டர் அனுப்புங்க. அது பாசிபிளாக இருந்தால் நான் என்ன வேணாலும் நான் பண்ணுறேன். அது இல்லாமல் நேராக வந்து உரிமையோட வந்து நீ நிப்பாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு படம் வந்து கேமராமேன் சரி வேலை வெளியாளுன்னு சொல்லி நிப்பாட்டிருக்கீங்க. அவன் வேலை தெரியாமல் ஒரு கேமராமேனை அவங்க வேலைக்கு வைப்பாங்களா? வேலை வச்சா அப்படி அவன் எவ்வளோ லாஸ் பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியும் தானே. தெரியாமல் ஒருத்தனை வேலைக்கு வைக்க முடியாது. வேலைக்கு தெரிஞ்சவனை தான் வேலைக்கு வைக்கிறீங்க. அப்போ வேலை தெரிஞ்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பு இல்லை. நீ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி. அதாவது எந்த சட்டமும் வந்து யூனியன் ஆளுங்களை தான் வச்சு வேலை செய்யணுன்றது சட்டம் கிடையவே கிடையாது. நாம் பண்ணுறது வேலை தெரிஞ்ச யார்? இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? வேலை தெரிஞ்சவங்க தானே வேலை செய்கிறீங்க. வேலை தெரியாமல் யாராவது ஒரு ஆள் கேமரா கொடுத்தான்னு போனோம். இல்லை 10 ரூபா சரக்குன்னா கூட 10 ரூபா சமாச்சாரத்தை ஒரு நம்பினா தானே கொடுப்பீங்க. அப்படி நம்பிக்கையாக கொடுத்து வேலை செய்யும்போது அவன் வேலை தெரியலன்னா அவன் வேலை தூக்கிட்டு வேலைக்கு இன்னொரு ஆள் வைக்க போகிறீங்க. அவ்வளோதானே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்குன்னு சில இருக்கிற அந்த டேட்டா லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க நிர்ணயம் பண்ணிடுறாங்க. எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? இல்லை சார், கேமராமேன் யூனியனில் நீங்கள் போய் ஒரு கேமரா கேட்டிங்கன்னா அந்த கேமரா இங்கே இல்லை, பாம்பேலேருந்து தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு முதல்ல. சரிங்களா? இப்போ வந்து அந்த கேமரா செட்டப் எல்லாம் இருக்கா? எல்லாமே கிடைக்குதுங்க சென்னையில். எது வேணாலும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனால் ப்ரொடியூசரை ரெக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா கொண்டு வந்துடும். ப்ரொடியூசர் இப்போ 20 ரூபா கேமரா 40 ரூபா அப்படின்னா 40 ரூபாய்க்கு இன்னும் வேலை. இன்னைக்கு அதுக்கான ரெண்ட் 40 ரூபா அப்படின்னா 40 ரூபா நம்ம சொல்லி தானே ஆகணும். சார் இது 40 ரூபா, இதோட குவாலிட்டி இப்படி இருக்கு அப்படின்னா ஓகே பண்ணு தான் பண்ணுவோம். ஆனால் எனக்கு 40 ரூபா கேமராவில் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற கேமராமேன் வேஸ்ட். சார், விஜய் படம் பண்ணும்போது அவ்வளோ ஷெட்யூல் இருந்தா உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தா இப்போ கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கா? சார் இப்போ தான் ஜாஸ்தி ஆகிடுச்சு வேலை. அன்னைக்கு இருந்த கேமரா ஒரு குறிப்பிட்ட அந்த இருந்த கேமரா வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் இருந்துச்சு. இன்னைக்கு உண்மையாகவே கேமராஸோடைய வேல்யூ அவங்க ஒரு சின்ன ஓஸ்மோவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரிங்கை போட்டு அதை போட்டு ஒரு கேமராவாக மாற்றுறாங்க. இப்போ அதுக்கு இருக்கிற வெயிட் வந்து இது இருக்கிற வெயிட் வேறு. அன்றைக்கி நாங்கள் கையில் தூக்கி வேலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த கேமராவங்கெல்லாம் மேக்ஸிமம் கையில் தூக்கி வேலை செய்கிறதே கஷ்டம். இப்போ இதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச ஜிம்பிள், இதுக்கு கண்டுபிடிச்ச ஸ்டடிகாமு, இதுக்கு கண்டுபிடிச்ச ட்ராக்கு அப்படிலாம் இது வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க உருவாக்கி விட்டுறாங்க. இப்போ நம்ம விலைக்கு சொல்லாச்சுன்னா ப்ரொடியூசர் ஓகே சார் இது வந்து ஃபைட்டெல்லாம் முன்னெல்லாம் ஃபைட் எடுக்கிறதுலாம் வந்து இதெல்லாம் கிடையாது. கையில் வச்சுக்கிட்டு எடுத்துன துல்லாத மனவிலே நான் எல்லா ஃபைட்டும் கையில் தான் எடுத்தேன். ஈவன் சுக்கரன் வரைக்கும் கூட நான் கையில் தான் எடுப்பேன். எனக்கு இப்போ சமீபத்தில் எடுத்த 2-3 படம் கூட வந்து மேக்ஸிமம் கையில். ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர் அந்த நேரத்தில் அவங்க அங்கேருந்து இங்கே வந்து அங்கே போகிறதுக்கு 40,000 ரூபா ஒரு நாளைக்கு போயிடுது.
அவங்க திடீர்னு 40,000 ரூபாயா அப்படின்றாங்க. ஏன்னா அது புரிஞ்ச ப்ரொடியூசராக இருந்தால் ஒத்துக்கிறாங்க. புரியாத ப்ரொடியூசருக்கு அப்போ யார் மேலே தவறு வரும்? கேமராமேன் மேலே தான் தவறு, ஒரு டேரக்டர் மேலே தான் தவறு. அப்போ டேரக்டரும் அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் எனக்கு இந்த பட்ஜெட்டில் சொல்லலை, நான் இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர்கிட்ட நான் ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சார் இப்போ ஒரு கேமரா சென்னையிலேருந்து வருது அப்படின்னா இதுக்கு இவ்வளோ பேட்டா இருக்குது சார். ஒரு வண்டி வந்தால் கூட அந்த வண்டிக்கு 6 நாள் வாடகை போடுறாங்க, 7 நாள் வாடகை போடுறாங்க. சார் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாமா? ஓகே பண்ணிக்கலாம், ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ப்ரொடியூசரின் கஷ்டத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் இல்லையா? ஒரு ஒர்க்கரான கண்டிப்பாக ப்ரொடியூசரோட வருது. ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கீங்க, விஜய் வந்து நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி. இல்லை அதுக்கு என்ன நடக்குமா இல்லை வந்து உங்கள் படத்தில் திருப்பி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ கேமராமேன் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் தளபதியை வந்து நடிக்க வைக்காட்டினாலும் அந்த சாங்கில் இவன் தாண்டா சாங்கு அது அனந்த் பாடியிருப்பார். ஆனால் விஜய் வருவார் அதில். அதை நான் இப்போ வந்து உடைக்க விரும்பலை, ஆனால் வருவார். அது மாதிரி ஒரு சீன் நம்ம பண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு சார். ஏஐக்குள்ள போகவே இல்லை, ஏஐக்குள்ள போகவே இல்லை, ஏஐக்கும் விஎஃப்எக்ஸ்க்குள்ள இந்த ப்ராஜெக்ட் போகவே இல்லை. ஏன்னா பல விஷயங்கள் வந்து நான் விஎஃப்எக்ஸ் இருக்கும்போதே வந்து நான் பாபு சார்கிட்ட கேசவன் சார்கிட்டலாம் ஒர்க் பண்ணனால அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து என்னால் செய்ய முடியும். இன்னைக்கு கூட இப்போ நின்ன இடத்துல இந்த இடத்த நம்ம டெமாலிஷ் பண்ணோம் அப்படின்னா ஏஐ இல்லாமல் என்னால் உடைக்க முடியும். என்னோட கேமராவில் இந்த ஏரியாவை அப்படியே பீஸாக உடச்சி என்னால் காட்ட முடியும். ஒரு ஆளை நீங்கள் நிற்கிற ஆளை அப்படியே நீங்கள் எலும்பு கூட மாற்ற சொன்னால் என்னால் விஎஃப்எக்ஸ் இல்லாமே மாற்ற முடியும். இதை என்னால் பண்ண முடியும். நான் பண்ணியே இருக்கேன். மாங்கான் ஒரு படத்தில் இவருக்காக பண்ணேன், பிரேம்ஜிக்காக பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி உயிரிலே கலந்ததில் வந்து சூர்யா கீழே விழுவார். கீழே விழுற ஷாட் வந்து அந்த டைமில் சிஜிக்கு ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம்னு கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், நான் 2.5 லட்சம்லாம் விட்டு நான் அதை எடுக்க முடியாதுண்ணே, விஎஃப்எக்ஸ் பண்ண முடியாது, விஎஃப்எக்ஸ் பண்ணலாம். நான் சொன்னேன், எனக்கு 5க்கு 4 ஒரு கண்ணாடி மட்டும் கொடுங்க. அப்போ அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சது 3000-3500 ரூபா. அந்த கிளாஸை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி எஃபெக்டை கொண்டு வந்து பல்லாவரம் மலையில் வச்சு நான் எடுத்து கொடுத்தேன். அதை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, அவரும் என்ன பண்ணாரு, சிஜி தான் சொல்லிட்டு லெனின் சாரும் சிஜின்னு சொல்லிட்டு தனியாக ஷாட்டு போட்டார். அப்புறம் கேட்டேன், சார் நான் சொன்னேன், சார் அது சிஜி ஷாட் இல்லை சார், லைவ்ல எடுத்த ஷாட்டு. எப்படி அவன் இவ்வளோ ஆழத்தில் எப்படி அவனை விழ வச்சிங்க? கயருங்க தெரியல, ஒன்றும் தெரியல, ரோப் கூட தெரியல, அப்போ எரேசிங் கூட கிடையாது, ரோப்பே தெரியாமல் எப்படி எடுத்தீங்க அப்படின்னாரு. அப்போ நான் அதை சொல்லி காட்டி அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு எத்தனை ஷாட் எடுத்தீங்கன்னு கேட்டார். இல்லை சார் ட்ரையல் ஒன்று பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு ஷாட் எடுத்தேன். அந்த ஷாட் படத்தில் 2-3 இடத்துல ரிப்பீட் பண்ணி போட்டார். முன்னெல்லாம் எப்படின்னா ரிப்பீட் பண்ணி போடணும்னா அந்த ஷாட்டை நம்ம எடுக்கணும். இப்போ மாதிரி பேஸ்டிங் கிடையாது, எடுத்து காட்டி அதை ஆப்டிக்கல் போகணும். அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா அந்த டைமில் நம்ம ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியாதா, ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு மிச்சம் பண்ண முடியாதா, அந்த நேரத்தில் நம்ம சினிமாவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான். நிறைய விஷயங்கள் நம்மளால் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது சார். ஆனால் பிரச்சனைகள் உருவாக்க வந்துச்சுன்னா நமக்கு அது சொல்யூஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போவும் சொல்கிறேன், மற்ற அசோசியேஷன் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து யார் எங்கேருந்து வராங்க அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. நீங்கள் லெட்டர் கொடுத்துட்டு பண்ணுங்க. நீங்கள் வாய் வழியாக வந்து நிறுத்துறதோ இல்லை வாய் வழியாக செய்யாதுன்னு சொல்கிறதோ தவறு. ராஜ்மி சார், இப்போ வர காலத்துல 7 பாட்டுகள் ஒரு படத்துக்கு ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து பாட்டு போனாவே நம்ம வந்து பசங்க எல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. சரி, இப்போ அந்த 7 பாட்டுகள் எப்படி இருக்கும், எப்படி எடுத்துப்பாங்க? ஓகே, இந்த 7 பாட்டுன்றது அதில் 3 சாங்ஸ் வந்து பிக் சாங்ஸ் மாதிரி அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற 4 சாங் வந்து ஒரு ஃபுல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அவ்வளோ சாங் ஒரு படம் தாங்குமான்றது இன்றைய இதுக்கு இருக்குது. பட் அந்த படமே அந்த சிச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கிறனால அந்த படத்தை கடத்துறது மிக முக்கியமாக இருக்குது. அந்த இடத்துல எந்திரிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் வந்து ஹீரோக்கே 4 சாங் கொடுத்தா எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து அம்மாவுக்கு ஒரு சாங். ஆமாம் ஆமாம், அந்த அம்மா இதில் குறிப்பாக ஒரு அம்மா தாலாட்டு பாடல் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு எல்லாருக்கும் டெஃபினட்டாக பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அமுதவனனுக்கு வேல்முருகன் சார் பாடியிருப்பாங்க. ஆமாம், வேல்முருகன் தாரதப்பட்ட கவிதா பாடியிருப்பாங்க. ஆமாம், அவங்க பாடியிருக்காங்க. இந்த சிங்கர்ஸுமே எல்லாருமே வந்து இதில் ரொம்ப நல்ல பெரிய டாப் சிங்கர்ஸ் தான் பாட வச்சுருக்கோம். அந்த இதில் ஒரு ஒரு அதான் ஒரு நார்மல் படம்ன்ற மாதிரி இல்லாமல் சிங்கர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய சிங்கர்ஸாக பயன்படுத்தியிருக்கோம். மியூசிக்காக நல்ல ஒரு பெரிய அளவில் கிராண்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சார், இப்போ மியூசிக்லாம் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் வந்து ஒரு மியூசிக் கம்பெனி வாங்கிட்டு அந்த மியூசிக் வந்து எங்களோடதுன்னு சொல்லிட்டு இப்போ மியூசிக் கம்பெனி வந்து இளையராஜா சார் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இளையராஜா பண்ணுறது சரியா தவிர செகண்டரி.
ஆனால் வந்து அவர் தான் ஓனாக பண்ணியிருக்காரு. அவங்க மியூசிக் கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, there are அந்த ரூல்ஸ் இருக்குது, என்னென்னன்றது மிக முக்கியமாக ரூல்ஸ் இருக்குது. அந்த இப்போ தான் அந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க வருது எல்லாமே. அந்த டைமில் இப்போ நானுமே பிகினிங்கில் பண்ணும்போது எந்த சைனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்போது ஒரு படம் ஆரம்பிக்கிறோன்னாக்கா அதில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக எழுதி வாங்கிட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டைமில் இல்லை. இளையராஜா சார் பண்ணும்போதெல்லாம் அந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்டாக இல்லாதனால அது எந்த பக்கம்ன்றது ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்து இப்படி அப்படி இருக்கிறதுனால தான் இவரும் உரிமையை கேட்குறாரு, அவங்களும் அந்த உரிமையை கேட்குறாங்க. அவங்க வந்து இப்போ இருக்கிற ரூல்ஸ் வச்சு அவங்க கேட்குறாங்க. பட் நான் பண்ணலைன்றது இவர் கேட்குறாரு. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, ஆஸ் த ப்ரொடியூசர் வந்து அவர்கிட்ட காசை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடுறாரு. அப்புறம் அந்த ரைட்ஸ் எப்படி சார் இவங்க? இது நிறைய பேர்த்துக்கான கேள்வி இது. பட் ஒருத்தர் ப்ரொடியூசர் வந்து ஒரு பாட்டை வாங்கிட்டாரு அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் தட், இது வந்து க்ரியேட்டிவிட்டி. அதாவது ஒருத்தருடைய தனிப்பட்ட க்ரியேட்டிவிட்டி சொல்கிறோம். அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அந்த யார் அதை தயாரித்தார்களோ இல்லை யார் உருவாக்கினார்களோ, இதை 2 பேர் கிரியேட்டர்னு சொல்கிறாங்க மியூசிக்கில். ஒன்று மியூசிக் டைரக்டர், இன்னொன்று ரைட்டர். இந்த 2 பேர் தான் கிரியேட்டர்ஸாக. எப்படி படத்துக்கு வந்து இயக்குனரோ அந்த மாதிரி பாடலின் இயக்குனர் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கிரியேட்டிவிட்டி அதை வந்து பணத்தினால் அவருக்கு போகாதுன்றது தான் உண்மை. இல்லை, எனக்கு அது உடன்பாடே இல்லை. ஏன்னா இப்போ அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இல்ல அதான் இந்த கேஸ் இல்ல சார், இது வேர்ல்ட் வைடு. இது வேர்ல்ட் வைடு வந்து இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு சொல்றேன். ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபேமஸ் பேர் ஞாபகம் வரல எனக்கு. அவர் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையாக இருக்கார் ஒருத்தர். ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு இது சாப்பிட போகிறாரு. ஒரு இது அதுவும் ஓரத்தில் போய் சாப்பிட போகும்போது அவருக்கு வந்து அவருடைய பாடல் அங்கே வந்து ஆர்கெஸ்ட்ராவில் பாடிட்டு இருக்காங்க பயங்கரமாக. அதை யார் பாடுறாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. பட் இவர் பாடல் தயாரித்தவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில், அவருக்கு என்னடா இது நான் தான் கிரியேட் பண்ணேன், இது நான் போய் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேன்றாங்க, எதுவுமே நடக்கலை அந்த இது அவருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, இதற்காக ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அந்த காப்பி ரைட் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டு அதை வின் பண்ணுறாங்க. இது நடந்து பல வருடங்கள். அன்னையிலிருந்து இந்த காப்பி ரைட்டுன்றது யார் அதோட கம்போசர் அது யார் லிரிக் ரைட்டர், இந்த 2 பேஸ் வச்சு அவங்களோட ரைட்ஸ் போகுது. இது மாதிரி பாதிப்புகள் ரஹ்மான் வந்திருக்கு, அவங்க பாட்டு என் பாட்டு ப்ரொடியூசர் வந்து கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா சார்? எனக்கு வரல. ரஹ்மானுக்கு ஏன் இது மாதிரி பேசப்படலை அப்படின்னாக்கா, அவர் பிகினிங்லேருந்தே ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துட்டார். ஸோ பிகினிங்கே வந்து இந்த பாடலின் உரிமை யாருக்கு சாரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த அக்ரிமெண்ட்லேயே பண்ணுறதுனால அவங்களால வேறு எதுவுமே கேட்க முடியறதில்ல. ஸோ அதில் கிளாரிட்டியாக இருக்கிறதுனால அந்த இதுக்கு போகலன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் சார், 6ஆம் தேதி நிறைய படங்கள் வருது. உங்களுக்கு எவ்வளோ தேட்டர் கிடச்சிருக்கு? ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிளில் வந்து நீங்கள் டேட்டு போட்டுடுறீங்க, அப்புறம் படம் வரலன்னு தள்ளி போடுறீங்க, எங்களுக்கு ப்ரெஸ் ரீல்ஸ் அனுப்புறீங்க, அடுத்த வாரம் அந்த படம் வருது, இந்த வாரம் இந்த படம் வருதுன்ட்டு. இவ்வளோ ஸ்ட்ரகிளில் எப்படி பண்ண போகிறீங்க? எத்தனை படங்கள் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம 50 தேட்டருக்கு குறையாமல் போடுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அத்தனை படங்களுக்கு கூட கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு அம்மா சென்டிமெண்ட் கதைகள் வந்து இப்போ வர்றதே கிடையாது. நான் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் படத்தில் எனக்கு நல்லா பிடித்த படம்னா அது விஜய் ஆண்டனி படம், பிச்சைக்காரன் படம். அந்த பாட்டை அம்மா சாங்கை ஃபீட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் ராஜ்னூர் சாருடைய ஆர்ஆர் இருக்குங்கிற கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த அம்மா சாங் கண்டிப்பாக ஹிட் அடிக்குங்கிற ஒரு எனக்கு உறுதியோடு நம்ம அந்த படத்தை வந்து எத்தனை படம் வந்தாலும் 10 படம் வந்தாலும் நம்ம படம் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில் தான் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். நம்ம உத்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஹரி உத்ரா தான் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம ரொம்ப இது பண்ணால் நம்ம சப்போர்ட் வந்து அவர் வந்து நமக்கு நல்ல சப்போர்ட்டோட பண்ணி ஆமாம், ஹரி உத்ரா வந்து நமக்கு உத்ரா ப்ரொடக்ஷனில் தேட்டருக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அவர் நம்ம 100 தேட்டர் கேட்டால் முடிந்த அளவு எத்தனை தேட்டர் கிடைக்கிறோ நமக்கு வந்து புஷ் பண்ணி கொடுக்குறான்னு இருக்காரு. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி
மீடியாலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தயாரிப்பாளராக நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே வரும்போது தயாரிப்பாளராக யார் வந்தாலும் சரி, உள்ள சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறதா என்னுடைய இது. ஏன்னா நான் படம் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, கேமராமேன் சார் வந்து செல்வா சார் படம் பிடிச்சிட்டா ஹீரோ வந்து 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கிடுவார், இல்லை வெங்கட் சார் பிஆர்ஓ வந்து வாங்கிடுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் படம் எடுக்கவே வந்தேன். ஆனால் படத்துக்கு உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது இதுக்கு எல்லாரும் நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க. ஆமாம், எல்லோரும் காசு வாங்குறாங்க. ஒன்று எதை எடுத்தாலும் ஒரு கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம எல்லாமே செலவு பண்ண அதுக்கு தெரிஞ்சு தான் வரான். என்ன சொல்கிறேன்னா, படம் எடுத்துட்டா கேமராவை எடுத்துட்டா படம் சேல்ஸ் பண்ணிடலாம் அந்த எண்ணத்தில் வந்து நான் படம் எடுக்க வரும்போது. ஆனால் இப்போ வந்து ஒரு படி ஏறி என்னங்கிறத 1% கற்றுக்கிட்டேன். அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அடுத்து படம் பண்ணுவேன். அதுக்காக நான் எதில் விட்டோனோ அதில் கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணுங்கிறத என்னோட வேண்டுகோள். ஹீரோ சார், நீங்க படம் பண்ணிருக்கீங்க, படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நடிக்கிறது பிடிச்சிருக்கா, படம் ப்ரொடியூஸ் பண்ண பிடிச்சிருக்கா, படத்தை எடுக்க பிடிச்சிருக்கா, இல்லை படம் ரிலீஸ் பண்ண பிடிச்சிருக்கா? படம் பார்க்குறதா சார் பிடிச்சிருக்கு. பேசாம கம்மூட உட்காந்து 120 ரூபா டிக்கெட்டோட போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நிஜமாவே 120 ரூபா டிக்கெட்டுன்றத சொல்லக்கூடாதான் சார். 500 ஜிபியோட முடிஞ்சு போயிடும், 500 எம்பியோட அப்படி பார்த்துட்டு போயிடலாம்ல. இல்லை சார், ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம கூட ஓடிடி ரிலீஸ் ஆகும்ல, அப்போ அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கட்டும். பேசுங்க. இல்லை சார், ஆக்சுவலி இன்னைக்கு எல்லாருமே சொல்கிற மாதிரி எது பண்ணாலும் இந்த 2K கிட்ஸ் சொல்லுவாங்களோ ஒரு வேர்டு எப்படின்னா கிரிஞ்சுமாங்க. ஒரு அட்வைஸ் பண்ணால் கிரிஞ்சுமாங்க. இப்போ அதான் சொல்கிறேன், நான் எல்லாரும் கேட்குறது அப்படி தான். எல்லாமே கிரிஞ்சு கிடையாது. அப்போ அம்மா செத்து போனால் அப்பா செத்து போனால் அதுக்கு அழுகிறது பேர் கிரிஞ்சா. ஸோ அதெல்லாம் உடைக்கிறதா சார் இந்த படம். அது பாருங்கள், இது மாதிரி ஒன்று நல்ல படம் அப்பப்போ தான் செலக்டிவாக வருது பாருங்கள். அதான் சார் சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு பேச ஆளே இல்லை. 2 பேர் தான் தெரிஞ்ச முகம், 2 பேர் தான் இருக்காங்க. அவங்கள வச்சா நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ நல்ல படம், தயவு செஞ்சு பாருங்கள். சார் கேட்ட மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பு சார். நான் ஏற்கனவே ஆல்ரெடி 2-3 தேட்டரில் கொடுத்துருக்கேன். எப்படின்னா நல்ல படம் பண்ணுறோம், தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போலாம் தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியலை, ஓடிடி பக்கம் போங்கன்றாங்க. ஓடிடிக்கு போனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 35-40 தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. அது ஓடிடி பார்க்குறேன், தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடிஞ்சா நான் ஏன் ஓடிடி பக்கம் போகிறேன்? ஸோ எங்களால் முடியலைன்றனால ஊருக்கு வந்தவங்களாம் படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் கிளம்பி ஊருக்கே போயிடுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த நிலைமை அடுத்து யாரும் வரக்கூடாது. சார் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டு யாராக இருந்தாலும் வாங்க, அவ்வளோதான்.